திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இல்லாமல்ல மட்டுவார் உள்ளமை சமேத தாய்மானவருடைய பொன்னார் மலர்பாதங்களை வணங்கி கொண்டு ஐயாம்மா அவர்களுடைய ஆசையினாலும் அத்துணை அடியவர்களுடைய ஆசையினாலும் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பிராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே திருஞான சம்பந்த பரமாச்சாரியரும் அரசர் நாவுக்கரசரும் வராங்க. எங்கே வராங்க? இங்கு ஆடி வளவன் அறியாத அடியார். ஈரேழு புவனங்களும் திருமாலாலும் பிரம்மாலும் அறிய முடியாத அடியார் பெருமை இருக்குது. அதனால தான் ஆழி வளவன் அறியாத அடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெருமை என்ன? ஒரு பக்கம் சுவாமியினுடைய திருவடி பெருமை அறிய முடியாது, அதே போல் அடியாருடைய பெருமையும் அறிய முடியாது. அந்தளவுக்கு கடலளவுக்கு மேலானது அடியார் பெருமை. அப்படி இருக்குது அடியார் பெருமை. இங்கு குங்குளிய கலைநாயனார் பெருமானுடைய திருமணத்துக்கும் வராங்க. ஞானப்பிள்ளையும் நாவுக்கரசரும் வராங்க, அமுது செய்கிறாங்க. அவங்களுக்காக எம்பெருமான் குங்குளிய கலைநாயனார் பெருமான் அமுது சேவிக்கிறாங்க. வாளி மறையோர் அதாகப்பட்ட அந்தணர்களும் அடியார்களை உபசரிக்கிறாங்க. அந்த ஊர் ரொம்ப செழிப்பமான ஊர். அடியார்கள் வராங்க அப்படின்னாலே திருவிழிமலை பக்கம் வராங்க. வாளிமறையோர் வாளிமறையோர்னா என்ன? அவங்க வழி காலங்களும் ஹோம விதானங்களை செய்து கொண்டு இறைவன் மீது பற்றுடையவர்கள். அப்பேற்பட்ட ரிக்கேசு சாம மதம் என்று சொல்லப்படுகின்ற வேதங்களை அறியவர்கள் இந்த திருமுறைக்கான ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அடியார்களை உபசரிக்கிறாங்க. அங்கே வணங்கி உள்புக்கார்னு சொல்கிறார். அந்தனரும் அடியவர்களை உபசரித்து வணங்கி உள்புக்கார். மாட வீதி அலங்கரித்து மாவிள தோரணங்கள்லாம் கட்டி அங்கே அடியாருடைய வருகைக்காக அடியாருடைய வருகையை எண்ணி திருஞான பிள்ளையும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் அழைச்சி கொண்டு வராங்க. இங்கே 282வது பாடல் வரிகளில் சொல்கிற காலம் தவறு தீர்த்துன்றார். பிணி வறுமைகள்லாம் வருது. இந்த பொன்னி நதி பொய்த்து போயிடுது. பொய்த்து போயிடுச்சுன்னா என்ன? மழை இல்லை, வறுமை வந்துடுச்சு, பிணி வந்துடுது, பஞ்சம் வந்துடுது. அந்த பஞ்சம் வரும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுறார்? திருவிழிமலையில் மேற்கு மாடத்துலேயும் கிழக்கு மாடத்துலேயும் படிக்காசு வைக்கிறார். அந்த படிக்காசு வைக்கும்போது ஆளுடைய பிள்ளையாருக்கு மாசான காசும் மாசில்லாத காசு நாவுக்கரசருக்கும் வைக்கிறார். அப்போ பாடல் பாடி வாசி திருமறைக்காடை பாடி மாசில்லாத காசு பெறுறாரு திருஞான சம்பந்தர். இப்படியாக சரிதம் போயிட்டுருக்கு. திருவாஞ்சியத்தில் சாமி வராங்க, வணங்கி மகிழ்கின்றார். திருமறைக்காடு அரசரும் பிள்ளையாரும் சேர்ந்து போகிறாங்க. ஏழை உண்மை வழிபாடுகாருக்கு செவடியார்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த திருவிழிமலையில் சுவாமி கொடுக்குற படிக்காசை வச்சு அடியவர்களுக்கு மட்டும்தான். ஏழை உண்மை வழிபடுவாருக்கு. இப்போ ஏழை உண்மை வழிபடுவார் யார்? சிவனடியார்கள், சிவ குடும்பங்கள். இப்படி அவங்களுக்கு உடுப்பணமும் உறைவிடமும் கொடுத்து வரதா தெரியுது. வானம் பொய்த்து போனால் என்ன பண்ண முடியும்? இதான் சொல்லுவாங்களே, வானம் திருக்குறளில் நிறைய சொல்லுவாங்க, நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்கிறது போல் ஒவ்வொரு காலங்கள்லேயும் நீருக்கு அவ்வளோ பெருமை இருக்குது. அதனால தான் நீரோட பெருமை தெரிஞ்சு தான் அப்பூதடிகள் பெருமான் என்ன பண்ணாங்கன்னா நீர்ப்பந்தல் வச்சாங்க நாவுக்கரசருக்காக. எப்படி திருஞான சம்பந்த பெருமானும் 2 பெருமை பரமாச்சாரியர்களும் சந்திக்கிறதெல்லாம் ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதம். 2 பேரும் ஆச்சாரியர்கள் சொல்லும் அளவிற்கு பெரிய உயர்ந்தவர். ஒருத்தரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. வயதில் முதியவராக இருந்தாலும் கூட அவர் திருஞான சம்பந்தரை வணங்கிக்கிறார். ஆனால் அதை கண்டு கூசுறார். யார் கூசுறாருன்னா திருஞான சம்பந்தர். இருவரும் தொண்டுகள் பலவாறு புரிகிறாங்க. இது 255 56 பாடலில் சாமி சொல்கிறாங்க. பறவை ஓத களிக்கானல் பாங்கு இங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தனாரை அகில மறைகள் அர்ச்சனை செய்து வரையும் அடைத்து நிற்கின்ற மணிநில் வாய் வணங்குவார். அங்கே அடியார்கள்லாம் வணங்குறாங்க.
சோறும் நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண தொலையாதே ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும் அந்நாளில். இப்படி மிழலையை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. இந்த 250வது பாடல்லையும் சரி, அதே நேரத்தில் 255 எழுதப்பட்டலாம் அடியார்கள் பற்றி தான் சொல்லப்படுது. எல்லையில்லா பெரும்புகழார் இதனை அருள கேட்டு தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்க்கு அகற்ற திருவாஞ்சியத்தை வழிபடுறாங்க. மன்றல் உறவு மலர்புன்னை மனம் சூழ் சோலை உப்பளத்தின் மூன்றில் வரும் சிறுமடவார் முத்தம் குளிக்கும் மறைகாட்டு குன்றவில்லியார் மகிழ்ந்த கோயில் புகுந்து வளம் கொண்டு சென்று சேர்ந்தார்கள். தென்புகழி கோவும் அரசும் முன்பு. அரசாரும் சாமி போகிறாங்க. ஓத களிக்கானல் வங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்த நாளை அகில முறைகள் அர்ச்சனை செய்து உறவக்கதவம் திறக்க திருக்கதவு பாடி பாடி அந்த திருமறைக்காடலை வேதங்களால் பூட்டப்பட்ட கதவுகளை பாடி திறக்கிறாங்க. இருவருமே வெறும் அடைத்தே நிற்கின்ற மணிநீல் வாயில் வணங்குவார். உறவக்கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணிநீல் வாயில் வணங்குவார். தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பகற்ற வல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஒரு வாயில் வழி எய்தி அல்லல் தீர்ப்பார் தம்மை அர்ச்சிருப்பார்கள் தொழுவார் ஆம்பாடி கண்டு எல்லை இல்லா பெரும்புகளார் அதனை எங்கு கேட்டறிந்தார். அங்கே பரிசு அறிந்து அருளி ஆழித்தோணிபுரத்து அரசரும் ஓங்கு வேதம் அர்ச்சனைகள் உய்ய பிரானை உள்புக்கு திரு நீக்க பாடும் அன்பர் திருமுன்பு கதவம் திருக்காப்பு நீக்கப்பாடும் அப்பர் என்னிடம் திருநாவுக்கரசர் பாடுறாங்க. பன்னின் நேர் மொழியால் அப்படின்னு பாடுறார். பாடி திருக்கதவை வேதத்தினால பூட்டப்பட்ட கதவை 2 பெரும் ஆசிரியர்களும் பாடி அந்த திருக்கதவு திறக்க வேதத்தின் வனப்பு மீப்புள்ளின் அருளால் விளங்கு மணிக்கதவும் காதல் முன்பு திருக்காப்பு நீக்க கலைமொழிக்கு நாதர் முன் முனிவருடன் தொழுது விழுந்தார் ஞாலத்துள் ஒழிக்க மிக்கு எழுந்து உம்பர் ஆர்ப்பும் மறை ஒளியும். அன்பர் ஈட்டம் களிசிறப்ப ஆண்டரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்து இடைமூழ்கி எழுந்து உள்புகுந்து தம்பெருமான் பணிந்து போற்றிசு பரவி மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதில் புறத்தணைந்தார். உள்ளம்லாம் பெருமானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு பெரிய காரியம் என்னன்னா, 7 லோகத்தில் எந்த ஒரு ஜீவனாலையும் எந்த ஒரு மனிதராலையும் எந்த ஒரு அர்ச்சனைகளாலையும் எதனாலையும் பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயத்த பாடி கதவை திறக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பாடலுக்கு இறங்குற பெருமான் எப்பேற்பட்ட பெருமான்! திருக்கதவம் அடைக்கப்படுறாரு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா அறிஞ்சுக்கணும். என்னென்னா, நாவுக்கரசர் சுவாமியும் பாடுறாரு, திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடுறாங்க. யார் பாடல் பாடி கதவை திறக்கிறாங்க, யார் பாடலுக்கு சுவாமி இசைந்து கதவு அடைக்கப்படுறாங்க, மீதும் திறக்கப்படுறாங்கன்றதை வருகின்ற பதிவில் பார்ப்போம். ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர்களுக்குள்ள எந்தவித வேறுபாடும் இல்லை. ஆனால் சாமி எல்லாத்தையும் கணிச்சிக்கிட்டு இருப்பார். நீ எவ்வளோ தொண்டு செய்கிற, சாமிக்கு எந்த விதத்துலையும் பேதம் கிடையாது. ஆனால் ஒரு அடியவருடைய பெருமையை இன்னொரு அடியவர் அறியும் பொருட்டு செய்கிறாருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு கருணையாக இருக்கும். எம்பெருமான் வாகீச பெருமானுடைய தொண்டு அரிதான தொண்டு, திருஞான சம்பந்த பெருமானுடைய தொண்டு அரிதானது. நாம் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவருக்கு உள்ள ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா, ஞான சம்பந்த பிள்ளை என்னென்னா சிறு வயது, வாகீஸ்வர வயது முதிர்வு. ஆனால் சாமி அங்கே என்ன பண்ணுறாருங்க, வாசியில்லா காசு வச்சார் இல்லையா, இவருக்கு மாசு காசை வச்சார். இப்படி பார்க்கும்போது நம்ம தொண்டில் எந்த அளவு இருக்கும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்ட அரசுக்கே இப்படி சுவாமி அருள்றாரு. அதே நேரத்தில் திருஞான சம்பந்தர் அருளார். தொண்டு 2 பேரும் தொண்டுகள் செய்தவர் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள். ஒரே தொண்டு பாடி மகிழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். ஆனால் இதில் வேறுபாடு ஒன்றும் இல்லை, அன்பு தான். அதுக்கு இவங்களுடைய அன்பு திருஞான சம்பந்த பெருமானுடைய அன்பும் திருநாவுக்கரசு பெருமானுடைய அன்பும் எல்லையில்லா பெருங்கடல். அடியார் பெருமை இந்த அளவுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் அடியாருக்கு அடியாராக இருந்து பழகணும். அடியேன் இருக்க பழகிக்கிறேன். அதனால் அத்துணை அடியவருடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு வருகின்ற காலங்களில் வருகின்ற பதிவுகளை காண்போம். சிவாய நம. ஐயா மாத்திருடிகள் போற்றி போற்றி. சிவா.